படைப்பு திறனும் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று படைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது விட்டா அது, அது விட்டா இது, இது முடிச்சிட்டோம், இதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திறமை, ஒரு புதிய விஷயங்களை ஆராய்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ மீன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுகிறார். அப்போ மீன ராசிக்காரங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக கவனமாக கையெழுத்து போடணும். அவசரப்பட்டு கையெழுத்து மட்டும் போட்டக்கூடாது. கையெழுத்து போட்டிங்கன்னா மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டமான விஷயமாக இருக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக மாறும் என்பது உண்மை. ஸோ அதே போல் மீன ராசிக்காரங்க தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய செயல்பாடு இயல்பாகவே உண்டு. ஆசிரியராக, பேராசிரியராக, ஒரு என்ன சொல்லணும்னா அரசாங்க பணியில் பணிபுரிகிற ஒரு மேல் அதிகாரியாக, இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்முடைய மீனராசி அன்பர்களாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. ஞாபக சக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எதையுமே அப்படியே ஒரு ஆசிரியர் எப்படி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களோ, ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஞாபக சக்தியில் ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க.